அவன் அப்படியே இங்கே மண்ணு மச்சா யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறாங்க. ஹோண்டா கம்பெனி சிபி 125 ஹார்னட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 125 சிசியில் செம்ம அக்ரெசிவா ஒரு நேக்கட் ஸ்போர்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டி டிவிஎஸ் ரைடர் எக்ஸ்ட்ரீம் 125 NS 125 இந்த மாதிரியான மோட்டார் சைக்கிளுக்கு தான் டைரக்ட் காம்படிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட டிசைனும் பார்க்கறதுக்கு எக்ஸ்ட்ரீம் 125 மாதிரியான ஒரு டிசைனாக தான் இருக்குது. லுக்ஸ் பார்க்கறது எக்ஸ்ட்ரீம் மோடியோ கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் இண்டிகேட்டர் எல்லாமே எல்இடியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மீட்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா TFT கன்சோலாக கொடுத்துருக்காங்க. இதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வந்துடும். ஸோ ஒரு ஃபுல் லோடரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 125 சிசிக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. SP 125 பார்த்த மாதிரியான இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா ஒரு 11 bhp பவரும் ஒரு 11 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு டீசென்டான பவர் ஃபிகர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60 to 65 கேம்பியல் கிட்ட இந்த வண்டியோட மைலேஜ்ங்கிறது இருக்கும். செம்ம ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ABS பிரேக் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுவும் லுக்ஸ் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வண்டியோட பிரைசிங் வந்து ஒரு 95 to 1 lakh வரைக்கும் அந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டி பற்றி உங்களோட கருத்து